ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 12. நித்தியானித்திய விவேகம். நிலையானது மற்றும் அழியக்கூடியது பற்றிய பகுத்தறிவு. சீடர்: ஓ குருவே, சுழுப்தி என்பது மாயை என்றும் அந்த மாயை ஆற்றலாக வெளிப்பட்டு இந்த உலகமாக தோன்றுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த நிலைமைகளில் இருந்து நாம் எவ்வாறு ஆன்மாவை செல்ஃப் கண்டறிந்து தனியாக பிரிப்பது? ஆசிரியர்: ஆன்மாவும் அதன் சக்தியும் தான் முறையே நித்தியம் மற்றும் அனித்தியம் என்று அழைக்கப்படுபவை ஆகும். இதனை ஒரு ஒப்புமையின் மூலம் விவரிக்க முடியும். ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது உப்பை போடுங்கள். அந்த உப்பு தண்ணீரில் கரைந்து விடுகிறது. அந்த உப்பை நீங்கள் மீண்டும் பெற விரும்பினால் இந்த தண்ணீரை ஆவியாக்க வேண்டும். நீங்கள் தண்ணீரை ஆவியாக்கினால் நாம் பார்த்து கொண்டிருந்த தண்ணீர் அங்கு இருக்காது, அதற்கு பதிலாக உப்பை மட்டுமே காண்பீர்கள். இதே முறையில் நித்தியமாகிய ஆன்மா செல்ஃப் அனித்தியமாகிய சக்தியில் ஒன்றிணைந்துள்ளது. அனித்தியத்துடன் இந்த முறையில் ஒன்றிணைந்துள்ள ஆன்மாவை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த உலகத்தின் மாயையை நீங்கள் அழிக்க வேண்டும். தண்ணீரை ஆவியாக்கி உப்பை காண்பதற்கு உங்களுக்கு நெருப்பின் உதவி தேவைப்பட்டது. அந்த நெருப்பு கிண்ணத்தில் உள்ள தண்ணீர் மற்றும் உப்பு ஆகிய இரண்டின் மீதும் செயல்பட்டது. ஆனால் அனித்தியமாகிய தண்ணீர் மட்டுமே மறைந்தது, உப்பை விட்டு சென்றது. இதே முறையில் நித்தியமாகிய ஆன்மா அனித்தியமாகிய இந்த உலகம் என்று அழைக்கப்படுவதோடு கலந்து ஒன்றிணைந்துள்ளதால் மக்கள் இந்த உலகமே உண்மை என்று நம்ப தூண்டப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் மாயையை அழிப்பது அவர்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றுகிறது. உண்மையை அறிய வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கும் அறிவாகிய உள் ஒளி அல்லது நெருப்பின் உதவியுடன் இந்த உலகம் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டின் கலவையை நீங்கள் ஆவியாக்க தொடங்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆன்மாவை அடைய முடியும். சீடர்: ஓ குருவே, அறிவின் உதவியுடன் இந்த உலகத்தின் மாயையை ஆவியாக்கி அழிப்பது எப்படி சாத்தியம்? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள், இது எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? ஆசிரியர்: நீங்கள் நித்தியமா அல்லது அனித்தியமா? சீடர்: நான் என்ற நிலை அனித்தியம். ஆசிரியர்: அதற்கு அழிவு உண்டா? சீடர்: ஆம், இந்த நான் என்பது அழியக்கூடியது. ஆசிரியர்: உங்களிடம் இந்த நான் இல்லை என்றால் உங்களுக்கு இந்த உலகம் இருக்குமா? சீடர்: இருக்காது. ஆசிரியர்: இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது? சீடர்: இது என்னிடமிருந்தே தோன்றியது. ஆசிரியர்: ஆம், உங்களைச் சுற்றி நீங்கள் காண்பவை அனைத்தும் உங்களிடமிருந்தே தோன்றின. மக்கள் பொதுவாக என் நாடு, என் தாய், என் தந்தை, என் மனைவி, என் மகன், என் சாதி, என் வீடு, என் சொத்து என்று கூறுகிறார்கள். மேலும் எனக்கு அந்தஸ்து வேண்டும், எனக்கு மரியாதை வேண்டும், எனக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் நான் மற்றும் எனது என்று அழைக்கப்படும் இந்த விவகாரங்கள் அனைத்தும் நிலையற்றவை. இந்த பிரம்மாண்டமான உலகம் நான் என்பதனுடன் சேர்ந்து மனம் என்று அழைக்கப்படும் இந்த ஆற்றலிலிருந்து தோன்றியது. நன்மை தீமை இரண்டோடும் எதிரிகள் மற்றும் நண்பர்களோடும் கலந்துள்ள இந்த நான் என்பது அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, நான் அந்த மலையின் மீது ஏறி இங்கு கீழே இறங்கினேன், அதனால் என் உடல் சோர்வடைந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதில் நான் சோர்வடையவில்லை, உடல்தான் சோர்வடைந்தது. நான் மற்றொரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறேன். என் கால் விரல் ஒரு கல்லில் மோதி ரத்தம் வரத் தொடங்கியது. வலியினால் என் உயிர் பிரிந்து விடுவது போல் தோன்றியது. இங்கேயும் நான் பாதுகாப்பாக இருக்கிறது, ஆனால் பாதிப்படைந்தது உயிர்தான். அந்த சத்தத்தை கேட்டு நான் பயந்து போனேன். என் மனம் குழம்பியது. இங்கேயும் குழம்பியது, நான் அல்ல, மனம்தான். எனவே மேலே கூறப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் நான் பாதுகாப்பாக உள்ளது, ஆனால் அதனுடன் தொடர்புடைய ஏதோ ஒன்றுதான் பாதிக்கப்படுகிறது. மற்றொரு நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். நீங்களும் வேறு சிலரும் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒரு அந்நியன் உள்ளே வந்து உங்களை வசை கூறுகிறான். நீங்கள் மிகுந்த அவமானமடைந்து வீட்டிற்கு வந்து, இன்ன நபர் என்னை வசைபாடினார், நான் மிகவும் சிறியவனாக உணர்ந்தேன் என்று கூறுகிறீர்கள். இங்கே சிறியதாக உணர்ந்தது உங்கள் உடலா அல்லது உங்கள் மனமா அல்லது உயிரா? இங்கே மிகவும் சிறியதாக மாறியது நான் தான், உங்கள் உடலோ அல்லது உயிரோ அல்ல. இந்த நான் என்பது தனது சொந்த சுயகர்வத்தில் பெருமை கொள்ளும் அகங்காரம் ஆகும். மற்றொரு நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் வேறொரு நபருடன் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை பற்றி விவாதித்து உங்கள் கருத்தை நிலைநாட்டுகிறீர்கள். பின்னர் நீங்கள் அவனும் நானும் தர்க்கம் செய்தோம், நான் அவனை தோற்கடித்தேன் என்று கூறுகிறீர்கள். இங்கே நான் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது, அதுவே மற்ற மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. மீண்டும் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள், நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் அந்தஸ்துள்ள ஒரு மனிதன் என்று பலவாறு கூறுகிறீர்கள். இந்த நான் என்பது கர்வமுள்ள சுயநலம் அல்லது அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த அகங்காரம் அழியக்கூடியது. இந்த நான் மனதிலிருந்து மட்டுமே தோன்றியது. மனம் ஜீவனிடமிருந்து தோன்றியது. இந்த மனம் ஜீவசக்தி அல்லது உயிராற்றல் என்று அழைக்கப்படுகிறது. ஜீவன் என்பது சிவன், சிவனே ஆன்மா, செல்ஃப். மனம் என்பது உண்மையான ஆன்மாவாகிய சிவனின் சக்தி மட்டுமே ஆகும். இந்த சக்தியின் மீதுதான் நீங்கள் கவனம் செலுத்தி அதை கட்டுப்படுத்த வேண்டும்.
இந்த சக்தி என்ன என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆற்றலை நாம் வெளியில் வீணாக்காமல் நமது அறிவை பயன்படுத்தி நமக்குள் சேமித்து வைத்து ஆத்ம சாட்சாத்காரத்தை செல்ஃப் ரியலைசேஷன் அடைய வேண்டும். இதுவே அனித்தியத்திலிருந்து நித்தியத்தை பகுத்தறிதல் என்பதன் பொருளாகும்.